ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். தேவனுடைய கிருபையும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். இன்னைக்கு ஏசப்பா ஒருவரை பார்த்தேன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவன் மேல வைத்திருக்கிற கிருபை, ஆண்டவர் நம்ம மேல ஒவ்வொருவர் மேல வைத்திருக்கிற அழைப்பு மாறாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமா இல்லை ஆண்டவர் பிரியமிடாத காரியங்களை நான் நிறையா செஞ்சுட்டேன், ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன், ஆண்டவர் விட்டு விலகிட்டேன், ஆண்டவர் என்னை இன்னும் தேடுவாங்களா, ஆண்டவர் என்கிட்ட இன்னும் அவர் மேலே வைத்திருக்கிற அழைப்புல நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க கிருபைகளை அப்படியே வச்சிருப்பாங்களா, நான் தான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன்ல, நான் இனி ஆண்டவருக்கு பிரியமா என்னாலலாம் நடக்க முடியாது அப்படி சொல்லி நம்ம அநேக நேரத்தில் இந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ்க்குள்ள, அந்த ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போகிற, ஆண்டவர் இனி என்னை பயன்படுத்த மாட்டார் அப்படி சொல்லி. இனி நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நான் உன் மேல வச்சிருக்க கிருபை என்னைக்குமே மாறாதுன்னு. ஆகவே கவலைப்படாதீங்க, ஏசப்பா கிட்ட திரும்ப போங்க. அவர் மாறாதவராய் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.